இல்ல நீங்க வந்து அரசியல வந்து நல்லா புரிஞ்சா தான், திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல வந்து ஏடிஎம்கேவும் அமைதியா இருந்தாங்க. அதேபோல விஜய் அமைதியா இருந்தார். அத நீங்க பார்க்கணும் ஏன் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள வந்து விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருந்தாருன்னா, ஒண்ணு அது வந்து டிஎம்கேக்கு சாதகமா போகும். இல்லன்னா பிஜேபிக்கு பிஜேபி. சாதகமா போகும். ஓகேவா? இல்ல அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க, இல்ல போராட்டம் அறிவிக்கிறாங்க. இது வந்து டிஎம்கே மற்றும் பிஜேபியோட கேம். அத வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்ல. ஓகே. திருப்பரங்குன்ற விஷயமாகட்டும், எஸ்ஐஆர் ஆகட்டும், இதெல்லாம் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒரு அண்டர் ம். டீலிங். ஓகே. அதுக்கு பின்னாடி 2 பேரும் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க பாருங்க ஏடிஎம்கே வந்து லைம் லைட்லயே வரல. ஆமா. ஓகே. அதுக்கான காரணம் என்னன்னா, டிஎம்கேவே வந்து இங்க பிஜேபிய வந்து புரமோட் பண்றாங்க. ஓகே. இத வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த இடத்துல விஜய் இருக்கிறபோது, ம். அத சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் வந்து அங்க சொன்னாரு ஈரோட்ல. களத்துல இல்லாதவங்கள பத்தி நான் ஏன் பேசணும்? அப்ப இந்த ஈரோடு விஷயத்த மட்டும் நான் சாரி திருப்பரங்குன்ற விஷயத்த மட்டும் நான் ஏன் பேசணும்? அருண்ராஜா ஐஆர்எஸ் அவர்கள் மட்டும் அறிக்கை விட்டிருந்தார். ஓகேங்களா? அத பத்தி வந்து பேசினார்.